ஹலோ யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒளியியல் என்ற பாடத்திலிருந்து ஒர்க்கிங் மாடல் வந்து பார்க்க போகிறோம். என்ன பகுதினா ஒளி எதிரொலிப்பு, அந்த பகுதிகளிலிருந்து பார்க்க போகிறோம். ஒளி எதிரொலிப்புனா ஒளியானது பளபளப்பான மென்மையான பரப்பின் மீது பட்டு திரும்பும் நிகழ்வு தான் வந்து ஒளி எதிரொலித்தல். இது ரெண்டு வகையான விதிகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுப்புள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். படுங்கோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். இதான் அதோட ரெண்டு விதிகள். இன்னைக்கு இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒளி எதிரொலிப்பு என்றால் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிற பொருள் வந்து கண்ணாடி சமமாக இருக்கணும் அதோட பரப்பு. அது மாதிரி இருக்கிற கண்ணாடியை வந்து எடுத்துங்க. அப்புறம் லேசர் லைட் வந்து எடுத்துங்க. ஓகே, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னது ஒளி எதிரொலித்தல்னா ஒளியானது பரபரப்பான மென்மையான பரப்பின் மீது பட்டு திரும்பும் நிகழ்வு தான் வந்து ஒளி எதிரொலித்தல். இது ஒரு பளபளப்பான பரப்பு. இதில் ஒளிக்கதிரை வந்து நான் அடிக்கிறேன். ஓகே, ஒளிக்கதிர் வந்து படுது. இதை தான் வந்து என்னென்னா படுகதிர் எனப்படும். இந்த ஒளிக்கதிர் பட்டு கண்ணாடியிலேருந்து எதிரொலிக்குது, தெரியுதா? இது எதிரொலிப்பு கதிர். ஒளிக்கதிர் படுற இடத்த வந்து படுகதிர் எனப்படும். அது பட்டு எதிரொலிக்கிற அந்த இடத்த வந்து எதிரொலிப்பு கதிர் எனப்படும். இப்போ நம்ம இந்த படுற புள்ளியில் வந்து நம்மளா கற்பனையாக ஒரு செங்குத்து கோடு வந்து வரைகிறோம். அது வந்து குத்துக்கோடு எனப்படும். இதான் வந்து ஒளி எதிரொலித்தல். 3 வகை வந்து இருக்குது. ஒன்று வந்து படுகதிர், இன்னொன்று எதிரொலிப்பு கதிர், மற்றொன்று வந்து குத்துக்கோடு. அதோட விதிகளுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுப்புள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் ஒரே தளத்தில் தான் வந்து அமையும். நீங்களே பாருங்கள், இந்த சமமான பரப்பில் வந்து படுற கதிர், அப்புறம் எதிரொலிப்பு கதிர், அப்புறம் குத்துக்கோடு மூன்றுமே வந்து என்னென்னா ஒரே தளத்தில் தான் வந்து அமையுது. ஓகே, அடுத்தது வந்து படுங்கோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். படுங்கோணம்னா என்னென்னா இந்த ஒளிக்கதிர் வந்து படுற புள்ளியிலேருந்து படுற புள்ளியும் இந்த குத்துக்கோடையும் வந்து கற்பனையாக வந்து நினச்சோம்னு வச்சுக்க, அது ரெண்டுக்கும் வந்து ஒரு கோணம் வந்து ஏற்படும். அந்த கோணம் தான் வந்து படுங்கோணம். படுகதிர் குத்துக்கோட்டோடு ஏற்படுத்துகிற கோணம் தான் வந்து படுங்கோணம். அதே மாதிரி வந்து இந்த எதிரொலிப்பு கதிர் வந்து குத்துக்கோட்டோடு ஏற்படுத்துகிற கோணம் வந்து எதிரொலிப்பு கோணம். அது ரெண்டுமே எப்போதுமே வந்து சமமாக தான் இருக்கும். இது ஒழுங்கான எதிரொலிப்புக்கு வந்து எடுத்துக்காட்டு. இது மாதிரி தான் வந்து இந்த விதிகளுக்கு உட்பட்டு எதிரொலிச்சா அது வந்து ஒழுங்கான எதிரொலிப்பு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.